Welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 10th question and test yourself. This is last sum in chapter 1. So நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், a shopkeeper bought an AC from a distributor. ஸோ ஃபஸ்ட்டு எது வரணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறமா தான் ஷாப்கீப்பர் வரணும். டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஷாப்கீப்பர் டு கன்சியூமராக இருக்கும். So a shopkeeper bought an AC from a distributor at a discount of 25%. அந்த லிஸ்ட் ப்ரைஸ்னாலும் மார்க்டு ப்ரைஸ்னாலும் ஒன்று தான், இல்லை பிரிண்டட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான். ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 64,000. The shopkeeper sells the AC to the consumer at the listed price. ஸோ எவ்வளோ 64,000னா அதே ரேட்டுக்கு விற்றுட்டாங்க. If the sales are at intra-state and the GST is 18%. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்னு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரம் அ டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து தான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஸ்டார்டிங்கு. டிஸ்ட்ரிபியூட்டர், ஷாப்கீப்பர் அண்ட் கன்சியூமர். ஸோ வந்து இப்போது ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் ஸோ எம்ஆர்பி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டு ஃபைன் வந்து நிறையா இருக்குது. இதுவும் எம்ஆர்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம இங்கே எழுத வேண்டாம், ஜஸ்ட் சொல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டு ஃபைன் வந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எஸ்பி ஆஃப் அன் ஏசி இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டரோட எஸ்பி ஆஃப் ஏசி பை டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபஸ்ட் கொஷின். Second question வந்து the tax paid by the distributor, tax paid by distributor to state government மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. தேர்ட் ஒன் வந்து tax under GST paid by the shopkeeper. ஸோ சென்ட்ரல் பர்சன் வந்து நெட் ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஷாப்கீப்பர்னு வந்ததுனால நான் நெட் ஜிஎஸ்டின்னு ஒரு ஷார்ட்டில் எழுதிக்கிறேன். பை ஷாப்கீப்பர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து டேக்ஸ் ரிசீவ்டு பை த டேக்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ரிசீவ்டு பை த ஸோ மொத்தமாகவே இது வந்து பர்சன்ஸ் மென்ஷன் பண்ணாமல் கேட்டாங்கன்னா டோட்டலாக ரிசீவ் பண்ண டேக்ஸ் தான். டோட்டல் டேக்ஸ் received by state government. So next one, the price including tax, so cost price plus tax under GST paid by consumer. So இதுதான் வந்து questions, ஈஸியான questions தான், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் to shopkeeper, இங்கே வந்து shopkeeper to consumer. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டு ஷாப்கீப்பர் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்பி தான். எம்ஆர்பி வந்து 64,000லேருந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தது வந்து 25%. ஸோ டிஸ்கவுண்ட்டுனா நம்மளுக்கு உடனே தெரியும் எஸ்பி எப்படி கண்டுபிடிக்கணும். 75/100 into 64,000. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள். 64 into ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணலாம். 64 into 75, ஸோ 20, 30 plus 28, 58, 59, 60, 42, 48. ஸோ 48,000 தான் வந்து இங்கே ஒரு 2 zeros, இங்கே ஒரு 0 ஆல்ரெடி இருக்குது. ஸோ எஸ்பி வந்து 48,000. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எஸ்பி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 48,000. ஸோ இவங்களோட சிபி வந்து 48,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எந்த லிஸ்டட் ப்ரைஸ் இருக்கோ, அதாவது 64,000 தானே லிஸ்டட் ப்ரைஸு, ஸோ அந்த ரேட்டுக்கே வந்து கன்சியூமருக்கு விற்கிறாங்க, டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்காம. ஸோ 64,000க்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட சிபி வந்து 64,000 இருக்கும். ஸோ இவங்களோட ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து
இன்ட்ரா ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஃபைனலாக பண்ணிக்கலாம். இது 18%, இங்கேயும் வந்து 18%. அதுக்கான அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 18/100 into 48,000. ஸோ ஃபஸ்ட்டு 48,000ஓட இதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ 48,000ன்றதுனால ஜஸ்ட் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிவிட்டு 18 into 48, 64, 8 plus 32, 40 plus 6, 46, 4 plus 8, 640. ஸோ 8640, 8,640 rupees வந்து அவங்க ஜிஎஸ்டியாக பே பண்ணுறாங்க. இவங்களோட 18% பார்க்கலாம். ஸோ 18/100 into 64,000. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 64 into 18 பண்ணோன்னா 32. 8 6 are 48. 8 6 are 48. 48 plus 4, 52. 52 plus 3, 55. இது வந்து 6 plus 5 வந்து 11. ஸோ 11,000. ஸோ இவங்க ஜிஎஸ்டியை வந்து 11,520 வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ ஷாப்கீப்பர் டு கன்சியூமர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 48,000, எஸ்பி வந்து 64,000. ஸோ இவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரா ஸ்டேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி வந்து டோட்டலாகவே நம்மளுக்கு தெரியும் 18%க்கான வேல்யூ வந்து 8640. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து சிஜிஎஸ்டி வந்து half of it. ஸோ 4320 தான் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியும் 4,320. ஸோ இவங்களோட எஸ்பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், 11,000. இது வந்து 18%க்கான இன்ட்ரா ஸ்டேட்டு. ஸோ 18%ஓட வேல்யூ வந்து 11,520 தெரியும். சிஜிஎஸ்டி வந்து 11,520 by 2 பண்ணோன்னா இது வந்து 10,517,160. ஸோ இது வந்து எஸ்ஜிஎஸ்டியும் வந்து 5,760. ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது முடிச்சிட்ட அப்புறமா இந்த கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ இது முடிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ எஸ்பி ஆஃப் ஏசி. ஸோ எஸ்பி ஆஃப் ஏசி பை த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 48,000. ஸோ எஸ்பி ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 48,000. ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சது. ஸோ செகண்ட் கொஷின் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த டேக்ஸ் பெய்ட் பை த டிஸ்ட்ரிபியூட்டர் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ 6,000. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர், ஷாப்கீப்பர் அண்ட் கன்சியூமர். ஸோ இவங்களோட இன்புட் அவுட்புட் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்புட் அவுட்புட். ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது 0, எண்ட் பண்ணுறது 0. இவங்க வந்து சென்டர் பர்சன் இல்லை. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சென்டர் பர்சன் இல்லை. அதனால தான் இன்புட் அவுட்புட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்புட் வந்து ஸோ சென்டர் பர்சனோட இன்புட் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 8,640. இவங்க வந்து 8,640 அண்ட் அவங்க பே பண்ணுற அவுட்புட் ஜிஎஸ்டி வந்து 11,520. இங்கே 11,520 அண்ட் அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரோட நம்மளுக்கு நெட் ஜிஎஸ்டி வேணும். நெட் ஜிஎஸ்டின்னா இங்கே இன்புட்டே வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டே வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்கன்னா
output minus input. So 8640 minus 0 na full amount தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. So the amount paid by distributor வந்து 8640. So amount paid by distributor to அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் டு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்னா by 2 பண்ணால் போதும். ஸோ 8640 by 2 which is 4320. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து இதுதான் வந்து செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷனுக்கு வந்து த டேக்ஸ் பெய்ட் பை த ஷாப்கீப்பர். ஸோ ஷாப்கீப்பரோட நெட் ஜிஎஸ்டி பெய்ட் பை ஷாப்கீப்பர் வந்து அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ். ஸோ ஷாப்கீப்பரோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது கிளியராக. ஸோ ஷாப்கீப்பரோட இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து 11,520 minus 8,640. ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்கள். 12 இது 8 இது வந்து 4 இருக்கும். 14னா 8 இங்கே 0. ஸோ 2. ஸோ 2,880 தான் வந்து இவங்களோட நெட் ஜிஎஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஷின் வந்து த டேக்ஸ் ரிசீவ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா 11,520 வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 11,520 வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. amount of tax received by கவர்மெண்ட் மட்டுமே, டோட்டலாக கவர்மெண்ட் மட்டுமே எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா இவ்வளோ. இதில் வந்து amount received by amount of tax received by ஸ்டேட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டுன்றதுனால half of it. ஸோ by 2 பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து 5,7,520 20 60. ஸோ 5,720 தான் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து. ஃபிஃப்த் கொஷின் வந்து த ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பை த கன்சியூமர். ஸோ கன்சியூமர் வந்து எவ்வளோ கொடுத்து அந்த ஆர்டிக்கலை வாங்கியிருப்பாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64,000 ப்ளஸ் டேக்ஸோட. ஸோ ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆஃப் ஏசி பை கன்சியூமர். ஸோ கன்சியூமர் வந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ தான் சொன்னால் 64,000 பே பண்ணிவிட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணுவாங்க. 11,520 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 75,520 வந்து ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸோடு கொடுப்பாங்க. இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். Catch you in the second chapter. Thank you. Bye bye.